சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 0783131 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள், மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கும் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக ரொம்பவே முக்கியமானது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சூரிச் உயிரியல் பூங்காவில் நடந்த சம்பவம், அதனுடைய பின்னணி என்ன விஷயம் இப்போது வரைக்கும் அப்டேட் ஆயிருக்குன்றது பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தினுடைய சூரிச் உயிரியல் பூங்காவில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படுது. அது இப்போ பொதுமக்கள் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. என்ன விஷயம்னா, அங்கு வாழ்ந்து வந்த ஜெலடா வகை குரங்குகள் உயிரிழக்க செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த நிர்வாகமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, விலங்குகளினுடைய மொத்த குழு நிலைத்தன்மையை பாதுகாக்கணும், அதுதான் அவசியம். அதனால்தான் இப்படி 10 ஜெலடா வகை குரங்குகள் உயிரிழக்க செய்யப்பட்டது அப்படின்னு நிர்வாகம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஜெலடா அப்படின்னு சொன்னா, இந்த குரங்குகள் ஆப்பிரிக்காவினுடைய எத்தியோப்பியா மலைப்பகுதிகளில் இயற்கையாக வாழக்கூடிய ஒரு அரிய வகை குரங்குகள் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த குரங்கெல்லாம் சமூக இயல்பு அபரிமிதமா இருக்கும், பெரிய குழுக்களாகவே வாழும். சூரிச் உயிரியல் பூங்காவில் இதெல்லாம் கிளான் எனப்படக்கூடிய சமூக அமைப்புகளாக பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பூங்கா நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிரியல் பூங்காவில் மொத்தம் 48 ஜெலடா குரங்குகள் இருந்துச்சு. இவை எல்லாமே 4 கிளான்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தது. எண்ணிக்கை அதிகரித்ததால குழுக்களுக்கிடையே மோதலும் பதட்டமும் அதிகரிச்சிருச்சு. உயிரியல் பூங்கா இயக்குனர் செவரின் பிரசன் என்ன சொல்றாரு, இத்தகைய நிலை தொடர்ந்ததால எல்லா விலங்குகளினுடைய நலனுக்கும் ஒட்டுமொத்த பாதிப்பு. குழுக்களுக்கிடையே தொடர்ந்து மோதல் உருவாகக்கூடிய சூழல் நீடிச்சா எந்த விலங்குக்குமே அது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால்தான் இப்படியான தீர்க்கமான முடிவெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த பிரச்சனைக்கு என்ன மாற்று தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஆராய்ஞ்சோம் அப்படின்னு பூங்கா நிர்வாகம் சொல்லுது. குறிப்பா குரங்குகளினுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது குறித்து யோசிச்சிருக்காங்க. ஆனா அது இந்த விலங்குகளினுடைய இயற்கை வாழ்வியலை பாதிக்கும் என்றதால அது ஒட்டுமொத்தமா கைவிடப்பட்ட ஒரு முன்மொழிவா இருந்திருக்கு. அதோட சில குரங்குகளை மற்ற உயிரியல் பூங்காக்களுக்கு மாற்றலாம் அப்படின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. கடந்த ஆண்டு 6 குரங்குகளை வேறு உயிரியல் பூங்காக்களுக்கு அனுப்ப முடிஞ்சிருக்கு. ஆனா மீதமுள்ள குரங்குகளுக்கு இடமளிக்க மற்ற பூங்காக்கள் தயாரா இல்லை என்றுதான் ரொம்பவே குறைபாடான விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கப்புறமா விரிவான ஒரு ஆய்வை மேற்கொண்டு என்ன பண்றாங்கன்னா, இன பாதுகாப்பை முக்கியமான ஒரு பாயிண்டாக எடுத்து முக்கிய பங்கு இல்லாத குரங்குகள், அதோட இனப்பெருக்கத்துல பங்களிக்காத குரங்குகள், இதை தேர்வு செஞ்சு அதன் அடிப்படையில தான் 10 குரங்குகளை உயிரிழக்க செஞ்சோம் அப்படின்னு நிர்வாகம் சொல்லி இருக்காங்க. இந்த முடிவு உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒன்னா இருக்கலாம். ஆனா உயிரியல் பூங்கா ஒரு விலங்கு பாதுகாப்பு அமைப்பா இருக்குது. முழுவதுமான குழுவினுடைய நலனை கருத்தில் எடுத்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். மேலும் உயிரிழந்த விலங்குகள் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட இருக்கு. சில குரங்குகளினுடைய உடல் உறுப்பெல்லாம் உயிரியலத்தோட மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கு. இப்படி சூரிச் உயிரியல் பூங்காவினுடைய இன மேலாண்மை காரணங்களுக்காக விலங்குகளை கொல்றது ரொம்பவே அரிதான விஷயம். அப்படி இருந்தாலும் முற்றிலும் புதிய விஷயமும் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 21 விலங்குகள் இது போன்ற காரணங்களால கொல்லப்பட்டிருக்கு. அதுல 11 வீட்டில வளர்க்கப்படக்கூடிய கினி பன்றி வகையைச் சேர்ந்தது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் இப்போ சமூக ஊடகங்கள்ல பாரிய வைரல் ஆகியிருக்கு. விலங்கு நலன், உயிரியல் பூங்காக்களுடைய பொறுப்பு, அதோட இன பாதுகாப்பு திட்டங்கள் குறித்த புதிய விவாதத்தையும் அதன் மூலமாக எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.